வணக்கம். 96 தத்துவங்களில் ஆணவம். ஆணவம்னா நான். உன் பேர் என்னப்பா? பாலகிருஷ்ணன். எந்த ஊருப்பா? ஒட்டஞ்சத்திரம். உங்கள் அப்பா பேர் என்ன? வெங்கடசாமி. அம்மா பேர் என்ன? சுப்புலட்சுமி. என்ன வேலை பார்க்குற? டிரைவராக இருக்கேன். இப்படி நான்கிற அடையாளங்கள் பல பல பேர்களில் இருக்குது. பிறக்கும்போது குழந்தை யாருன்னு கிடையாது. ஒரு குழந்தை அம்மனமாக பிறகுது, அவ்வளோதான். நிர்வாணமாக குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு பேரைத்தான் வைக்கிறோம். கொஞ்ச நாள் ஆனோன்னே பேர் வைக்கிறோம். அப்புறம் இவர் தான் அப்பா அம்மான்னு நம்ம காட்டி கொடுக்குறோம். அது இல்லாமல் அடையாளங்கள், இது பூராமே அடையாளங்கள் ஒவ்வொன்றுமே நான் தான். இதை அதுக்கப்புறம் வளர்ந்தோடனே நம்மெல்லாம் இந்த இனம் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை புகுத்துறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போனால் நம்ம ஜாதி, இந்த ஜாதி ஆளுக அப்படின்னு ஒரு அடையாளத்தை புகுத்துறோம். அதுக்கப்புறம் பார்க்க போனால் இன்னும் மதம் அப்படின்னு ஒரு பெரிய அடையாளத்தை வைக்கிறோம். இதெல்லாம் பத்தாதுப்பா, இன்னும் ஒரு அடையாளத்தை வைக்கலாம் அப்படின்ட்டு பேருக்கு பின்னால் என்னன்னு போகிறது. நீ என்னவா ஆக போகிற அப்படின்னு ஒரு அடையாளம். வக்கீல் ஆகிறேன், டாக்டர் ஆகிறேன், இன்ஜினியர் ஆகிறேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடையாளம் ஒரு இருந்தே ஆகணும். ஒருத்தன் செத்தாங்க கூட, யார் செத்தான்னா அவன் பேர் சொல்ல மாட்டாங்க. இன்னார் இந்த மாதிரி டாக்டர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடையாளத்தோடு தான் நம்ம இந்த பூமியிலேயே அடையாளம் தான் நமக்கு ஒரு ஆதாரமே. அடையாளம் இல்லாமல் யாராவது ஒருத்தர் இருந்தாங்க, பேரே இல்லாமல் ஒரு மனுஷன் இருந்தான்னா அவன் யாருன்னு கேட்டால் ஒன்றும் தெரியாது. அப்படின்னா அவன் ஒன்று பைத்தியக்காரனாக இருக்கணும். அடையாளமே இல்லாதவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பைத்தியக்காரனாக இருப்பான். அவனை கேட்டால் தெரியாது, யார் என்னன்னே தெரியாது. அப்படி அதை மீறி ஒன்று நீ யாருன்னு போய் கேட்டோம்னா ஒரு சித்தராக இருப்பார். அதை மீறி அடையாளம் இல்லாத ஒரு நபரை பார்த்தீங்கன்னா ஒரு கடவுளாக இருப்பார். இப்போ கடவுளுக்கு கூட நம்ம அடையாளம் நிறையா வச்சுருக்கோம். கடவுளுக்கே எவ்வளோ அடையாளம் வச்சுருக்கோம். கடவுள் சும்மா தான் இருக்கார் ஒரு வெற்றிடமாக. ஆனால் நம்ம கடவுளுக்கு ஏகப்பட்ட அடையாளத்தை அவருக்கும் கொடுத்துட்டோம். நமக்கு மட்டும் இல்லை, வா உனக்கு நீ என்ன கடவுள் அப்படின்னு கடவுளுக்கு நிறைய அடையாளங்களை கொடுத்துட்டோம். இந்த அடையாளம் ஆணவம் நான் அப்படிங்கிறது எப்படின்னா, இதை அழிக்கலாம், இதை முடிச்சிடலாம், இந்த பிறவியில் கழிச்சிடலாம் அப்படின்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. மனசில் மனம் இருக்கும் வரைக்கும் அந்த அடையாளம் இருக்கும். அந்த அடையாளத்தை தொலைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த அடையாளத்தை நீ இழந்துட்ட அப்படின்னா நீ உனக்கு இறைவன் காட்சி தருவார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. ஆனால் அடையாளத்தை ஒரு மனிதனால் இழக்கவே முடியாது. அடையாளத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் அது ஏன் அப்படி, அது என்னவெல்லாம் நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம். மனம் ரொம்ப மெல்லியது. நீ மனசை ஒரு இடத்தட்டுலையெல்லாம் வச்சு அதை நிறுத்த முடியாது. அவ்வளவு எடை கம்மி மனம். ஏன்னா காற்றை விட ரொம்ப எடை ரொம்ப ரொம்ப கம்மி, குறைவு. அந்த எடை குறைவான அந்த மனதில் நம்ம நிறையா மூட்டையை கட்டி 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 வைக்கிறோம். என்ன, நம்ம சொன்ன அடையாளங்களை பூரா ஒரு மூட்டையாக கட்டி அந்த மனசில் வச்சுருக்கோம். நம்ம செத்த பிறகு என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆன்மா இந்த அடையாளங்களை பூராத்தி சுருட்டிக்கிட்டு, நம்ம இதன வரைக்கும் சொன்னேன் பாருங்கள் அடையாளங்கள், அதையெல்லாம் அழுக்கு மூட்டையாக சுருட்டிக்கிட்டு அதை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு ஆன்மா அங்கேருந்து உடம்பு விட்டு கிளம்பி போயிடுது. அப்புறம் இன்னொரு இடத்துல பிறகும்போது அதே அழுக்கு மூட்டையோடு வச்சு பிறகுது. அப்புறம் அப்போ ஆத்தா 2 பேரும் ஆளுக்கு ஒரு அழுக்கு மூட்டை சேர்த்தி கொடுப்பாங்க. அந்த அழுக்கை, அந்த 2 அழுக்கையும் வச்சுக்கிட்டு அந்த குழந்தை ஆன்மாவில் கொண்டு வந்த அழுக்கையும் சேர்த்து மொத்தம் 3ஐயும் சேர்த்துக்கிட்டு அந்த பூமியில் வாழுது. இப்போ இந்த அடையாளங்கள் தான் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அடையாளத்தை ஓரளவுக்கு குறைச்சிக்கணும். குறைச்சிக்கிட்டிங்கனாவே உனக்கு பிரச்சனைகள் ரொம்ப குறையும். அதாவது என்னென்னா, இப்போ எல்லாம் அடையாளம் கடுமையான ஒரு வன்முறை ஆகுது. என்னென்னா, மார்க்கு வாங்கி 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 இன்னாருன்னு அடையாளப்படுத்து. நீ மாணவனா, சிறந்த மாணவன் அடையாளப்படுத்து. நீ ஒரு பெண்ணா, சிறந்த ஒரு பெண்மணின்னு அடையாளப்படுத்து. நீ ஒரு கிரிக்கெட் வீரராக, அதில் ஒரு தனித்துவமான அடையாளம். அப்போ ஏதாவது ஒரு அடையாளத்தை தேடி தேடி ஓடிக்கிட்டே இருக்கான்.
இருக்கிற அடையாளமே பத்தாதுன்னு இன்னும் அடையாளத்தை தேடி ஓடிட்டு இருக்கான் மனுஷன். அப்போ இதெல்லாம் சேகரித்து தான் நீ வைக்க முடியும். இந்த அடையாளத்தை வச்சு உன்னால் ஒரு 2 இட்லியும் கூட வாங்க முடியாது. அப்போ அப்படிப்பட்ட அடையாளத்தை வச்சுக்கிட்டு ஜாதி, மதம், இனம், மொழி, கலாச்சாரம் இப்படி நிறைய அடையாளங்களை வச்சுக்கிட்டு நம்ம துன்பம் தான் பட்டுக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு ஜாதிங்கிற அடையாளத்தை வச்சுக்கிட்டு பாருங்க, இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. இந்த ஜாதிங்கிற அடையாளத்தை வச்சுக்கிட்டு, மதங்கிற அடையாளத்தை வச்சுக்கிட்டு அந்த அந்த உணர்வை இவன் டச் பண்ணிட்டான்னு வைங்களேன், ஒரு கொலையே பண்ணிடுறான். இல்லைன்னா இவன் அடையாளத்தோடவே இருந்து அந்த அடையாளம் இருக்கும்போது என்னென்னா உனக்கு எதுவுமே புரியாது. அடையாளம் மட்டும்தான் உனக்கு பெருசாக தெரியும். நான்கிற அடையாளம் அது பெருசு, மிகப்பெரிய விஷயம். நீ இந்த இப்படிப்பட்ட ஆளுங்கிறது பெரிய விஷயம். அப்படியே தலை அப்படியே இப்படியே தான் நடக்க முடியும். கீழே என்னென்ன பார்க்க முடியாது, கீழே என்ன நடக்குதுன்னு கூட பார்க்க முடியாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நடந்து வரும்போது இப்படியே நடந்து போகும். ஆனால் அவ்வளோ ஒரு அடையாளம். இந்த அடையாளங்களை எல்லாம் உனக்கு பிரச்சனை தான். இந்த அடையாளத்தை நீ தொலைக்க முடியாது. இதோட தான் தூக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த அடையாளத்தை தூக்கி வீசிட்டீங்கன்னா கடவுளே முன்னாடி நிற்பார். கர்ம அதாவது இந்த அடையாளம்ங்கிறது ஆணவம், கண்மம், மாயை இருக்குல்ல, மும்மலங்கள் சொல்கிறாங்கள, இதில் இது ஒரு முக்கியமான முதல்ல ஆணவம் தான் முதல் இது. அந்த ஆணவத்தை தொலைக்காமல், ஆணவத்தை தொலைக்கிறவன் பாருங்க, ரொம்ப ஒரு அற்புதமான உனக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உன் வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை டச் பண்ண முடியாது. அப்படி ஒரு அழகான விஷயம். நீ ஒரு போட்டிக்கு விளையாட போகிற. வெற்றிங்கிறது ஒரு அடையாளம், தோல்விங்கிறது ஒரு அடையாளம். இந்த அடையாளம் உனக்கு பிடிக்கல, தோல்வி ஆயிடக்கூடாதுங்கிற அந்த அடையாளம் வேணாம். வெற்றியாளன்கிற வேணுங்கிற அடையாளம் தான் வேணும்னு நீ விரும்பி போய் பயங்கரமாக கடுமையாக விளையாடுற. அப்போ உனக்கு பய உணர்வு ஜாஸ்தியாக தான் இருக்கும். பயம், பதட்டம், எப்படி அந்த அடையாளத்தை நம்ம விட்டுறக்கூடாது, வெற்றியை நோக்கி அது ஒரு அடையாளம், அதை நோக்கி நீ பயங்கரமாக போராடுவ. ஆனால் அதுக்காண்டி என்னென்னமோ மாயாஜாலங்கள்லாம் வாழ்க்கையில் நிறைய பண்ணி இழந்து நிறையா விஷயங்களை விட்டு கொடுத்து அதை ஒரு அடையாளத்தை வாங்குறதுக்காண்டி நிறையா விஷயத்தையெல்லாம் தொலைச்சி ஏகப்பட்ட போராட்டங்களோடவே நீ வாழ்க்கையை நகர்த்தி போயிட்டுருக்க அந்த அடையாளத்துக்காக. இன்னும் அதே இது ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை திருடம் போலீஸ் விளையாடும், நம்மளே பார்த்துருக்கோம். அதில் ஜெயிக்கிறது தோக்குறது இருக்குதா இல்லையா? ஆனால் நீங்கள் அதை குழந்தைய கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அது ரொம்ப சந்தோஷம், பயங்கரமாக சிரிக்கும், ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. அதுக்கு தோற்று போச்சுன்னு அந்த கவலையே இருக்காது. ஏன்னா அந்த குழந்தை பருவத்தில் நான்கிற அடையாளம் நான்கிற அந்த விஷயமே இருக்காது. நான்கிறது அந்த விஷயம் இல்லாதனால குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ஆனால் இப்போ குழந்தையும் விட்டு வைக்கிறது இல்லை யாரும். சின்ன இதுலேயே போய் சேர்த்து விட்டு அதை இதையும் பண்ணி ஏகப்பட்ட டார்ச்சர் பண்ணுறாங்க. அதனால் நான்கிற அடையாளம் இல்லாமல் வாழும்போது உனக்கு வெற்றி தோல்வியிலே சமமாக தான் தெரியும். நீ சந்தோஷமாக இருக்கலாம். நான்குன்னு அடையாளம் சேர 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 நீங்கள் பாருங்கள், சின்ன வயசில் உங்களுக்கு எந்த அடையாளமே கிடையாது, சந்தோஷமாக இருந்தீங்க. வளர வளர நிறைய அடையாளங்களை சேர்த்து வச்சுக்கிட்டீங்க, ஆணவத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு ரொம்ப துன்பப்படுறீங்க. நான்கிற அந்த ஆணவத்தை தூக்கி எறியுங்க, நிம்மதியாக வாழுங்க.